பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 128 இறைவார்த்தை 5. ஆண்டவர் சியோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. எங்கள் அன்பை பரலோக தகப்பனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோப்பா. உன்னை உருவாக்கிய நானே உன்னை தாங்குவேன் என்றவரையும் ஆராதிக்கிறோம். சொல்லியதை நிறைவேற்றி திட்டமிட்டதை செயல்படுத்துவரையும் ஆராதிக்கிறோம். துன்பம் என்னும் உலை வழியாய் என்னை தேர்ந்தெடுத்த என் தந்தையை ஆராதிக்கிறோம். பயனுள்ளற்ற எனக்கு அறிவிப்போரான தந்தையை ஆராதிக்கிறோம். நான் செல்ல வேண்டிய வழியை என்னை நடத்தி செல்பவரே என்னை ஆராதிக்கிறோம். உனது கையின் நிழலாய் என்னை பாதுகாப்பாய் இருப்பவரே ஆராதிக்கிறோம். என் தாய் வயிற்று நான் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி அழைத்த என் தந்தையே ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. என்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சீவனந்து உனக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் எருசலேமின் நல்வாழ்வை நீ காணும்படி செய்வாராக என்று சொல்லியப்பா. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இதனால் கொடுத்துருக்குறீங்கப்பா. அதற்காக எமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறப்பா. நீ நல்லவரையா, வல்லவரையாப்பா, காண்பவரையாப்பா, பசித்தவனுக்கு உணவு கொடுக்குற ஆண்டவர், ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை என்று முழு மனதோடு நாங்கள் நம்பக்கூடிய ஆசீர்வாதத்தை வல்லமை கொடுத்துருக்குறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறப்பா. எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, அந்த நாளில் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வியாதி வச்சிருக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆம் தாப்பிலே உச்சந்தலை இந்த உள்ள கால் வரை இருக்கிற எல்லா நோய்களிலும் இருக்கிற ஆண்டவரே, உறுப்புகள் இருக்கிற நோய்களையும் நீ தொடுங்கப்பா. அப்பா, மூளை காய்ச்சல், மூளை கட்டி, கேன்சர் வியாதி, இருதய கோளாறுகள், அப்பா, மூட்டு வலி, கை கால் வலிகள், சுகர் பிரச்சனை, பிபி பிரச்சனை, எனக்கு இந்த நோயெல்லாம் இருக்குது, இது குடல் இருக்கே, எனக்கு அல்சர் இருக்கே, பைல்ஸ் இருக்கே, நான் எழுந்து நடக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வதென்று அப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் கருத்தின்களை ஒப்பு கொடுக்குறப்பா. மருத்துவமனையில் அப்பா தீவிர சிகிச்சையில் இருக்கிற பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுக்குறப்பா. எந்த நேரில் மரணம் வருவது தெரியாமல் அப்பா அவர்கள் படுத்த படுக்கையாக இருப்பாங்க தகப்படி. அவர்களுக்காக இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய பச்சிலையோ கழும்போ சுகம் தெரியாத ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் அந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவரே, அவர்கள் அப்பா உன் வாழ்நாளால் எருசலேமின் நல்வாழ்வை நீ காணும்படி செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நோயிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, மருத்துவம் பார்க்க பணம் இல்லையே, நான் என்ன செய்வேன் தவிக்கிற பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா, மருத்துவருக்கு மேலான மருத்துவர் நீ இருக்கிறீங்கப்பா. உடைய நாமத்தை சொல்லும்போது ஆண்டவரே, நோய்கள் எல்லாம் நீங்கன்னு நம்பிக்கையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, திக்கற்றவர்களுக்கு தேவன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நினைப்பதற்கு ஜெயிப்பதற்கு வேண்டதற்கு மேலான அதிசயங்களை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நோயாளிகளை குணப்படுத்திருக்கிறீங்கப்பா. எவ்வளவோ அற்புதம் செய்திருக்கிறீங்க. இறந்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறீங்கப்பா. படுத்த படுக்கையாக இருந்த அப்பா பேதுருவின் மாமனுடைய காய்ச்சலை குணப்படுத்தி அந்த மகளை எழுது உமக்கு பணிவிட செய்ய ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆம் தகப்படி, உங்களுடைய வல்ல செயல்களெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்த்திருக்கிறோம் தகப்படி. நாளில் கூட அந்த மருத்துவமனைகளின் நோயினால் வீடுகளிலும் அவதிப்புள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, எழுந்து பிரகாசமாய் நடக்க ஆசீர்வாதத்தை திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீ தொட்டு குணப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமீன்.